அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா அகாடமி நான் உங்க ராஜுங்க. ஓகே, இப்ப நான் ஒருமை பன்மை அப்படிங்கிற ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க, என்ன உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லுங்க. சரிங்களா? இப்ப எனக்கு பல நண்பர்கள் உள்ளனர் ஒரு சென்டென்ஸ். ரெண்டாவது, எனக்கு நண்பர்கள் பலர் உள்ளனர். இதுல எது சரி அப்படின்னு நாம யோசிக்கலாமா? யோசிக்கும் போது பாருங்க, எனக்கு பல நண்பர்கள் உள்ளனர் கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். இல்ல எனக்கு நண்பர்கள் பலர் உள்ளனர், இதுவும் கரெக்ட் தானே அப்படின்னா அந்த இடத்துலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு பல நண்பர்கள் உள்ளனர் அப்படின்னா அது சென்டென்ஸ் தவறு. எனக்கு நண்பர்கள் பலர் உள்ளனர் அப்படின்னா தான் அந்த சென்டென்ஸ் கரெக்ட். ஏன் அப்படின்னா ஒருமை பன்மையை பொறுத்த வரைக்கும் பல சில அப்படிங்கிற வார்த்தைகள் அக்ரிணைக்கு மட்டும்தான் உண்டான சொல். எதுக்கு? அக்ரிணைக்கு உண்டான சொற்கள். அப்ப பல சில அப்படிங்கிறது அக்ரிணைக்கு மட்டும்தான் வரணும். அப்ப இந்த இடத்துல எது கரெக்டா இருக்கு? எனக்கு நண்பர்கள் பலர் உள்ளனர் அப்படின்னா தான் அந்த சென்டென்ஸ் கரெக்ட். புரியுதுங்களா? இப்ப பல நண்பர்கள் சொல்றதுக்கும் நண்பர்கள் பலர் அப்படிங்கிற சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப இதுல எது கரெக்ட் அப்படின்னா எனக்கு நண்பர்கள் பலர் உள்ளனர் அப்படிங்கிறது தான். இப்ப இதை எடுத்துக்கோங்களேன். ரெண்டாவது சென்டென்ஸ், சில பெண்கள் அப்படின்னா சரியாதான் இருக்கும். ஆனா வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட்? பெண்கள் சிலர் அப்படின்னு தான் வரணும். ஏன்னா அக்ரிணைக்கு உண்டான சொல் நாம சொல்லிட்டோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நான் 2 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு உண்டான ஆன்சரை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்ன அப்படின்னா, சில அறிஞர் அப்படிங்கிறத சரியானது என்ன? அதே மாதிரி பல தோழிகள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வரும்? ஓகேங்களா? உங்களுடைய பதில கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.